திருச்சிற்றம்பலம். நத்தார்படை ஞானன் பசு எறிந்தனை கவிழ்வாய் மதம் மத யானையூரி போர்த்த மணவாளன் பத்தாகிய தொண்டர் தொழு பலாவியின் கரை மேல் செத்தாரெலும் பணிவான் திரு எதீச்சரத்தானே. நாங்கள் இந்த திருவாசகத்துள் இந்த புராண கதைகள், திருவாசகத்துக்குள்ள வரும் இந்த புராண கதைகளை பற்றி படிச்சோன்றிருக்கிறோம். இப்ப அப்போது நாங்கள் 5 வரை படிச்ச நாங்கள் இதுக்கு முதல். இப்ப 6ம் படிச்சிட்டோமாக்கும் என்ன இல்லையா? 5 வரை படிச்சுட்டு இப்ப 6வது. சில நாயம்மா படிங்க. அந்தரத்து இழிந்து பாலையுள் அமர்ந்தது. இச்செய்தி திருப்பெருந்துறையில் சிவபெருமான் எழுந்தருளியதை குறிப்பிடுவதாக சிலர் கொண்டு தென்பாலை திருப்பெருந்துறை என அடிகளார் குறிப்பிடுவதை துணையாக கூறுவர். சிலர் அழகனே களிப்பாலை எம் அண்ணலே என்ற அந்த தேவாரத்திலையும் குறிப்பிட்டிருக்கிறார். அத்தனை அணியார் களிப்பாலயம் சிந்தனை சென்று சேரும் ஆசப்புமி என்றதும் ஒரு தேவாரத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு. ஐயனே அழகே அனலேந்திய கையனே கரை சேர்தரு கண்டனே மையுளாம் பொழில் சூழ் களிப்பாலை எம் ஐயனே விதியே அருள் என்னுமே என்றும் தேவாரம் ஒன்றிலே குறிப்பிடப்பட்டுள்ளது. கொஞ்சம் மேல உயர்த்தி விடுங்க, மறைக்குது அந்த ரேடியோ மாதிரி ஒன்று. இன்னும் திருமுறை பகுதிகளை தொடர்படுத்தி பாலை என்பது களிப்பாலை என்னும் திருப்பதியை குறிப்பிடுகிறது என்றும், அணியார் அழகன் அழகு என வருவன அழகமலை பாலை சுந்தர வேடம் என்பவற்றோடு இயைவுடையன எனவும் கூறுவர். சிலர் அடிகளார் காலத்தில் வழக்கில் இருந்த 4 காவியங்களுள் மேற்கு கைலாயத்தை இத்தொடர் குறிப்பிடுகிறது என்றும், அங்கு வானத்தில் இருந்து இழிந்தருளிய சிவலிங்கம் ஒன்று நிலை பெற்று பல சமயத்தராலும் வணங்க பெற்று வந்ததென்றும், அத்தெய்வ நிலை இப்போது அரபிய நாட்டில் தெய்வ சிறப்புற்று திகழும் மெக்கம் என்னும் திருப்பதியாக இருக்கக்கூடும் என்றும், அந்தரத்து இழிந்து வந்து அழகமர் பாலையுள் சுந்தரத் தன்மையோடு துதைந்திருந்தருளியும். கொஞ்சம் மேல எடுத்து விடும் என்பன இல்லா வழியாலும் தங்கள் கொள்கையே வலியுறுத்துகிறது என்றும், தன்மை என்பது தொன்மை என இருந்திருக்க வேண்டும் என்றும் ஆழ்ந்த ஆராய்ச்சிக்குரிய கருத்துக்களை கூறுகின்றனர். இப்ப 7வது அயன்தலை கொண்டு செண்டாடியது எல்லாருக்கும் தெரியும். அயன்ற தலையை இனவர் எடுத்தவர் என்றது தெரியும். 8வது அயனை மாவடு செய்தது. பிரமனை 5 தலைகளுள் ஒன்றை சேர்மான் கிள்ளி எறிந்ததாக பல கதைகள் கூறப்படும். அடிமுடிய தேடிய கதையில் ஒன்று கூறப்பட்டது. பெருமானினும் தான் உயர்ந்தவனாக எண்ணி பிதற்றமையால் பெருமான் அவ்வாறு பிதற்றி 5வது தலையை கொய்து எறிந்தார் என்றும், பிரமன் காம குறும்புடன் தன்னிடமிருந்து தோன்றிய ஒரு பெண்ணின் அழகை பார்த்தமையால், அதாவது சரஸ்வதி சேர்மான் அவ்வாறு பார்த்த கண்களையுடைய 5வது தலையை துணித்தனர் என்றும், சிவனை தனக்கு மகனாக பிறக்க வேண்டும் என்று பிரமன் வரங்கேட்ட போது அப்பெருமான் விட்ட சாபத்தால் 5வது தலை வெடித்துதிர்ந்தது என்றும் பழங்கதைகளில் காணப்படுது. இப்ப அரக்கன் தோல் நெரித்தது. தனா படியுங்க. தனா இல்லையோ? சொல்ல நாயம்மா படியுங்க. படிக்கட்டும். தனா வந்துட்டோட. ஓகே. அரக்கன் தோல் நெறிந்தது. வானினும் நீரினும் செல்லல் வல்லவர்களும் பல மாயைகளும் கற்று கைதேர்ந்தவருமாகிய அரக்கர்களுக்கு தலைவனாக இலங்கையை தலைமையிடமாக வைத்து மூவுலகங்களையும் ஆட்சி செய்து வந்த ராவணன் என்னும் அரக்கன் சிவபெருமானை நோக்கி கடுந்தவம் புரிந்து பல வரங்களை பெற்று தேவர்களும் மூவர்களும் அடிபணியவும் 2 சுடரும் 5 பூதமும்
ஏவல் கேட்கவும் தனக்கு மிக்காரும் ஒத்தாரும் இவ்வுலகத்திலும் இல்லை என இருமாப்பு கொண்டு திரிந்து வந்தான். ஒரு நாள் அவன் வான் வழியாக விமானத்தில் செல்லும் போது சிவபெருமான் கைலை குன்றம் எதிர்பட்டது. பாகன் விமானத்தில் நிறுத்தி கைலை குன்றத்தை வணங்கி வலம் வந்து செல்வதே முறை என கூறினான். ஆணவம் தலைக்கேறிய அரக்கன் தான் பெற்ற பேறு அனைத்தும் சிவபெருமான் அளித்ததையே என்பதை அறவே மறந்து ஒரு சிறிதும் பணிவின்றி விமானத்தை கைலாய குன்றுக்கு மேலே செல்லுமாறு கட்டளையிட்டான். விமானம் மேற்செல்லும் ஆற்றலின்றி நின்றுவிடவே கடஞ்சினங்கொண்டு குறுக்கே நின்ற கைலாய மலையே எடுத்து எறிந்து விடுவதாக விமானத்தின்று இறங்கி தன் வீரத் தோள்களால் மலையை பெயர்க்கத் தொடங்கினான். மலையும் சிறிதும் அசைவற்றது. கைலையில் அசைவுற்றது அசையே இல்லை. மலையும் சிறிது அசைவுற்றது. கைலையில் இறைவனோடு வீட்டிருந்த உமை அம்மையும் துணுக்குற்றனர். மலை சிறிது அசைவுற்றது. கைலையில் இறைவனோடு வீட்டிருந்த உமையம்மையும் துணுக்குற்றனர். சிவபெருமான் தன் திருவடியில் சிறு விரலை சிறிது அழுத்தினார். ஒரு மலையை தூக்கி எழும் மற்றொரு மலை போல் கைலையை தோள் கொடுத்து தூக்கி அரக்கனது முடியும் தோளும் நடு நடு என நெறிப்பட்டு அரக்கனும் யானைக்காலில் அகப்பட்ட அத்திப்பழம் போல் நசுக்கொண்டு கதறினான். பலகாலம் மலையடியில் கிடந்த வண்ணமாகவே சிவபெருமானை பணிந்து பல இனிய சாமகான பாடல்களை பாடி விடுதலை அடைந்து சிவபெருமான் திருவருளையும் மேலும் பல வரங்களையும் பெற்று இலங்கைக்கு திரும்பினான். 10வது கதை அரியோடு பிரமற்களவறியாமை. அதாவது முதலாவது கதையை பார்க்கட்டும். என்ன அடிமுடி தேடிய கதை. அனற்புலம்பான் என்ற சேர்மான் அடியை முடியையும் அரியும் பிரமனும் அளந்து காணவியலாது நின்றதை குறிப்புறது. அது எங்களுக்கு தெரியும். அருக்கன் எயிறு பறித்தது. 60வது கதையை பார்க்கட்டாம். அருக்கனர் இவர் இந்த கைலை 60வது அயன் தலை கொண்டு கொண்டாடியது. இந்த பிரமன்ற தலையை எடுத்ததுதான் அருக்கன் எயிறு பறித்தது. அலரவனும் மாலவனும் அறியாத அழலுருவம். இது 12வது கதை. முதலாவது கதையை பார்க்க, அதாவது இந்த அடிமுடி தேடிய கதை. அலைகடல் மீமிசை நடந்தவது. 14வது கதையை பார்க்கட்டாம். அலைகடல் மீமிசை நடந்ததுதான் இங்க எங்களுக்கு இந்த கதை வரப்போகுது. 14வது கதையை நீங்கள் வாசிங்க. அதுவும் 13வது கதையும் ஒரு அலைகடல் மீமிசை நடந்தது. அலை கடல்வாய் மீன் விசிறியது. வாசிங்க சிலநாயம். ஒரு காலத்தில் சிவபெருமான் வீரங்களின் உண்மைகளை உமையம்மைக்கு சொல்லிக் கொண்டிருந்தார். அம்மை அவ்வுண்மைகளை உளம் பற்றி கீழாது பாராமுகமாக இருந்தார். சிவபெருமான் வெகுண்டு நீ உண்மை பொருளை உணர்ந்து கொள்வதில் நாட்டம் இல்லாது இருந்தமையால் மண்ணுலகத்தில் வலைச்சேரியில் வலைஞர் மகளாக தோன்ற கடவாய் என சபித்தனர். அம்மை நடுநடுங்கி இறைவனே ஒரு கணமேனும் பிரியாது உடனுறையும் யான் எவ்வாறு பிரிந்திருப்பேன் என அழுதார். இறைவன் உளமிறங்கி என் செய்வது இனி சாபத்தை மாற்ற முடியாது. ஆனால் நீ வலைஞர் குல பெண்ணாக வளரும் நாட்களிலே நாமே நின்பால் எழுந்தருளி திருமணம் செய்து சாபத்தை நீக்குவோம் என ஆறுதல் கூறி அனுப்பிவிட்டார். அன்னைக்கு நேர்ந்த அலக்கணை கேள்வியுற்ற பிள்ளைகள் இருவரும் இவ்வளவு நேரம் இந்த வேதங்களால் அன்றோ நிகழ்ந்தது என வெகுண்டு சிவபெருமான் இருப்பிடம் சென்று அங்கிருந்த வேதங்களை பறித்து கடலில் வீசி எறிந்து விட்டார். இச்செயல் கண்டு கடுஞ்சினம் கொண்ட கரைமுடற்று அண்ணல் குறும்பு செய்த தன் மக்களை சபிக்க முடியாமல் இவர்களை உள்ளே விட்ட வாயில் காவலனான நந்திதேவரை சிறந்து நீ சுறாமீனாக பிறந்து கடலில் எறியப்பட்ட வேதங்களை சுமந்து திரிவாயாக என சபித்தனர்.
சாபம் பெற்ற அம்மையார் பாண்டிய நாட்டில் ஒரு பரதவர சேரியில் அக்குல மன்னனின் மகளாகவும் நந்திதேவர் அச்சேரியை அடுத்த கடலில் உச்சியில் வேதமும் உள்ளத்தில் சிவபெருமான் திருவடியும் வீற்றிருக்கும் சுறாமீனாகவும் வாழ்ந்து வந்தார்கள். சாபம் பெற்ற அம்மையார் பாண்டிய நாட்டில் ஒரு பரதவர் சேரியிலே அக்குல மன்னன்ற மகளாகவும் நந்திதேவர் அச்சேரியை அடுத்த கடல்ல உச்சியில் வேதமும் உள்ளத்தில் சிவபெருமான் திருவடியும் வீட்டிருக்கும் சுறாமீனாக வாழ்ந்து வந்தார். கடலில் மீன் பிடிக்கும் பரதவர்களுக்கு புதிதாக வந்த சுறா பல இடுக்கண்களை செய்து கடற்பரப்பில் படகோ நாவாயோ ஓடாதபடி அச்சம் விளைவித்தது வந்தது. வலைவளம் குன்றி பரதவர் குடி வாட்டம் உருவதாயிற்று. பரதவர் மன்னனும் அச்சுறுத்தும் அச்சுறாவினை பிடிக்க பலவாறு முயன்றும் பயன்படாது போயிற்று. வாட்டமுற்ற வலைஞர் பெருமகன் ஒன்றும் தோன்றாமல் இக்கடலை கலக்கி திரியும் குன்றம் போன்ற சுறாவினை பிடிப்பவனுக்கே தன் மகளை மனம் செய்து கொடுப்பதென உறுதி கொண்டிருக்கு. அப்பொழுது சிவபெருமானி வலிய வலிமகன் ஒரு கொண்டு பரதவர் சேரியை அணுகி அவர்கள் வேண்டிய வண்ணம் கடலினுள் சென்று வலை வீசி எவர்க்கும் பிடிபடாத சுறாவினை பிடித்து வலை வாழ்நர் இடுக்கணை போக்கினர். பரதவர் மன்னனும் தான் உறுதி கொண்டபடியே தன் மகளை சுறாவினை ஒரே வீச்சில் பிடித்த இளைஞனுக்கு மனம் செய்து கொடுத்தான். உடனே அம்மை அப்பனாக சிவபெருமான் வலைஞர் கோவிற்கு காட்சி கொடுத்து உமையும் நந்தியும் பெற்ற சாபத்தையும் விலக்கியருளி முன்னிலையில் இருக்க திருவருள் செய்தார். இதுக்கு என்ன தலையங்கம் வந்தது? மீமிசை என்றா என்ன? கடல் அலை கடல்வாய் மீன் விசிறியது. அலை கடல்வாய் மீன் தெரியுது. மீன் விசிறியதும் அலைகடல். ஓ சரி 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 ஓகே. இப்போ 15வது கதை திருவாசகத்திலையும் வருமில்ல மீமிசை மேவிய. அதுக்குத்தான் அந்த குஞ்சு தலையங்கம் அதுதானே திருவாசகத்தில் வந்த புராண கதைகள். இந்த அதுல வந்த வரிகளுக்குத்தான் கதைகள் சொல்லி கொண்டு போயினோம். அதுல வந்த வரிகளுக்குத்தான் கதைகள் சொல்லி கொண்டு போயினோம். நீர் விடமுண்டது. முன்னொரு காலத்தில் தேவர்கள் வலிமகுன்றியும் அசுரர்கள் வலிமமிக்கும் இருந்தார்கள். வலிமைமிக்க அசுரர்கள் தேவர்களை பல வழியிலும் துன்புறுத்தி அவர்களுடைய உடைமைகளை எல்லாம் சிறுக சிறுக கவர்ந்து கொண்டார்கள். இந்த நிலை தொடருமானால் தேவர்கள் அறவே ஒளிந்து விடுவார்கள் என்ற அச்சம் பிறந்தது. தேவர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து நான்முகனை சரணடைந்து தாங்கள் வாழ்வதற்கான வழியை வகுத்து தர வழிந்தனர். பிரமதேவன் எல்லா தேவர்களையும் அழைத்துக் கொண்டு திருப்பாற்கடலின் வடகரை வழியாக சென்று அரவணையில் கண்டுயிலும் பெருமானாகிய திருமாலிடம் தேவர்களுடைய தெளிவாக கூறி யாவரையும் காத்தருள வேண்டினான். கமலக்கண்ணன் கருணைபொழியின் திருமுகம் மலர்ந்து கடைக்கு அணிந்து தேவர்களை உங்கள் அனைவரையும் காப்பாற்றி வலிமையுடையவராக்கி அசுரர்களை பிறங்கொடுத்து ஓடச் செய்பவன் திருப்பாற்கடலுள்ள அமிர்தத்தை கடைந்து எடுத்து உண்பீர்களானால் மரணமின்மையும் பல செல்வங்களையும் வலிமையையும் பெறுவீர்கள். பாற்கடலிருந்து அமுதம் பெறுவதற்காக மத்தாக மந்திரமலையை நாட்டி நானாக வாசியை பூட்டி தக்க வலிமையுடன் இருபுறம் நின்று கடைய வேண்டும். ஆனால் இப்போது தேவர்களாகிய நீவீர் அனைவரும் வலிமையின்றி பாடுகின்றீர்கள். நீங்கள் அனைவரும் கூடினால் ஒரு புறம் தான் நிற்க முடியும். மற்றொரு புறத்துக்கு அசுரர்களை ஆசை காட்டி சேர்த்துக் கொள்வீர்களானால் அவர்கள் உழைப்பை பெற்றுக்கொண்டு கிடைக்கும் பொருள்களில் பங்கில்லாமல் மாற்றிவிட. இதெல்லாம் சூழ்ச்சிதானே. எல்லா வழியிலும் நான் முன்று உங்களை காத்தும் அமிழ்ந்தும் இவேன் என உறுதி கூறினார். தேவர்கள் வாசியின் வாட்புறமும் அசுரர்கள் தலைப்புறமான என்று கடைந்தார்கள். வாசி வழி பொறுக்காமல் நஞ்சை கக்கியது. கடலில் நின்று கொடிய நஞ்சும் வெளிவந்தது. இரண்டும் கூடிய ஆளாளமாகி அண்டங்கள் எல்லாம் அழிப்பது போல் பிறந்தது. திருமாலும் பிரமனும் தேவர்களும் அசுரர்களும் அஞ்சியோடோடி சென்று சேருமானை சரணந்தார். சேர்மான் கொடிய ஆளாகால விடத்தை திணையளவாக சுருக்கி அமுது செய்தருளி வானவரையும் தானவரையும் அழியாமல் காத்தார். இறைவன் நஞ்சு உண்டு வானவரை அமுது செய்த பேரருளை அந்நஞ்சு இறைவன் திருமிடத்தில் நீலமணி போல் நின்று உலகுக்கு காட்டுகின்றது. நாகந்தான் கயிறாக நளிர்வரை அதற்கு மத்தாக பாகன் தேவரோடு அசுரர் படுகடல் அலறு இழக்கடைய வேக நஞ்சுகள அங்கே வெற்றுவோடும் இடிந்து எங்கு மூட ஆகம் தன்னில் வைத்து அமிர்தமாக்கி வித்தான் மறைக்காடு என்று
திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் படிச்சிருக்கார். ஓகே. ஆகமம் வாங்கியது, அதாவது 14வது கதை கண்டபடி உமையம்மையார் சுயருமானை மணந்து ஆணாமங்களை கருத்தூண்டி கீழாமையால் வந்த விளைவு என்பதை உணர்ந்து இறைவனை வேண்டிய ஆமங்களின் உண்மையை இறைவன் உரைப்ப அவர் கேட்டு தெளிந்தமையும் கடலில் எறியப்பெற்ற ஆமங்களின் அந்திதேவர் சுறாவடியில் சுமந்து கொண்டிருப்ப அத்தேவர் சுயருமான் வீசிய விலையில் பிடிபட்ட போது அது நாங்கள் 14வது கதையில படிச்சிட்டோம். 17லையும் இந்த ஆட்டின் தலையை விதிக்கு கூட்டியது என்று சொல்ற அந்த பாட்டு வரியில 60வது கதையை பார்க்க இந்த பிரமன்ற கதை தான். விதி என்பது பிரமனுடைய பெருவள் ஒன்று, துணை பிரமருள் ஒருவனாகிய தக்கன் சிறு விதி என பெறுவான். இங்கு விதி என்பது துணை பிரமர்களுள் ஒருவனாகிய தக்கனுக்கே வழங்கப்பெறலாம். ஆளாளம் உண்டது, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இப்ப 15வது கதை நான் படிச்சது. இப்ப ஆளின் கீழறமுறைத்தது தானா படியுங்க. இந்த பெயர்களை பாருங்க. ஆளின் கீழ் அறமுரைத்தது. சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமாரர் என்னும் 4 முனிவர்களுக்கும் சிவபெருமான் ஞானாசிரியனாக கல்லாலின் கீழ் வீற்றிருந்து சரியை, கிரியை, யோகம் என்னும் முதல் 3 பகுதிகளையும் விளக்கி கூறி 4வதாகிய ஞானத்தை இருந்தபடி இருந்து மோன முத்திரையால் அருளிச் செய்தார் என்பது பெருவழக்கில் உள்ள வரலாறு. சிவபெருமான் இந்த திருக்கோலத்தில் தட்சணாமூர்த்தி அல்லது தென்முகக் கடவுள் என போற்றப் பெறுவர். கல்லாலின் உடையமர்ந்து 4 மறையார்வு அங்க முதல் கற்ற வேள்வி கற்ற கேள்வி வல்லார்கள் 4வருக்கும் வாக்குறந்த பூரணமாய் மறைக்கு அப்பாலாய் எல்லாமாய் அல்லதுமாய் இருந்தனை இருந்தபடி இருந்து காட்டி சொல்லாமல் சொன்னவரை நினையாமல் நினைந்து தொடக்கை வெல்வாம். திருவிளையாடற் புராணம். சிவபெருமான் திருவுருவத்தையே 5 புலன்களாலும் தூய்ந்து மனம் இறந்த மாண்பினராய் எல்லாவற்றையும் தன்மையே எவ்வுயிர்க்கும் தன்மையே பூண்டு ஒழுகும் அறவோர்க்கு அறம் பொருள் இன்பம் வீடும் என்னும் 4 உண்மைகளையும் முக்கண்ணான் திருவாய் மலர்ந்தருளினான் என்று 5 விடத்தடங்கிய ஆன்றோர் காட்சியிற் கண்ட உண்மைகள் பொதிந்த முதல் நூல்களின் வழி நின்று இறைவன் தாளினை அடைய முயன்றார்க்கு அவன் திருவருள் காட்டிய நெறியே ஆலன் நிழலின் அருமறையாய்ச் சொல்லப் பெற்றதென்றும் அறநெறிகளை கிளறும் 4 வேதங்களை ஆலின் கீழ் அமர்ந்து நிமலன் அருளினான் என்றும் நேர்மையான 4 மறைகளின் பொருளை உரைத்ததோடு திருவருட் பிரகாசமாகிய பேரொளியைச் சேரும் சிறந்த வழிகளையும் அருளினான் என்றும் ஆளுடை பிள்ளையார் கூறுகின்றார். 575, 515, 1411 திருவாதவூர் அடிகள் ஆலன்கள் உரைத்த அறம் முதல் 4ஆல் அருந்தவர் உலகிற் கையை தெரிவித்தனர் என்று கூறுகின்றனர். அதுக்குத்தான் இந்த கதை வந்திருக்கு. ஆலடி அமர்ந்து தென்முகக் கடவுளை முன்னிலைப்படுத்தி தாயுமானவர் பாடியுள்ள சின்மயமானந்த குரு என்னும் பகுதி படித்து பயன் பெற்று சரி. இப்ப இத்திதன்னில் 23 அருளியது செல்வராய மகடியும் இத்திதன்னில் 23 அருளியது. முன்பு ஒரு காலத்தில் திருக்கயிலாய மலையிலே உமையவள் உடனிருப்ப சிவபெருமான் போக குருமூர்த்தியாய் எழுந்தருளி சிவகண தலைவர்களுக்கும் முனிவர்களுக்கும் அரிய மறைப்பொருளை இனிமையாக சொல்லிக் கொண்டிருக்கும் போது முருகக் கடவுளுக்கு பால் கொடுத்த கார்த்திகை பெண்களான இயக்கமாதர் 6வரும்
எம்பெருமான் திருவடி கமலங்களை வணங்கி தங்களுக்கு அட்டமா சித்தியை உபதேசித்தருள வேண்டினார்கள். இறைவன் கருணை கொண்டு உபதேசம் செய்து உடனிருக்கும் உமியை சுட்டி காட்டி, இந்த அம்மியை இடைவிடாது வழிபட்டு சிந்திப்பீர்களாயின் இச்சித்திகள் அனைத்தும் நிலைக்கப் பெறுவீர்கள் என்று கூறினார். வினைவயத்தால் இயக்கமாதர் உமை வழிபாட்டை மறந்து சித்திகளங் கைவரப்பெறாமல் போயினர். அவர்கள் மறந்த குற்றத்திற்காக சிவபெருமான் சாபத்திற்கு ஆளாகி பாண்டி நாட்டில் பட்டமங்கை என்னும் பகுதியில் ஒரு ஆலமரத்தின் இத்தி என்று பேசப்படுகிறது அந்த 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 மரத்தின் கீழ் கற்பாறைகளாக கிடக்க வேண்டியது ஆயிற்று. பல ஆயிரம் ஆண்டுகள் கழித்து மதுரையில் எழுந்தருளியுள்ள திருக்கோலத்தில் சிவபெருமான் பாறையாக கிடந்த இயக்கமாதர் முன் தோன்றி சாபத்தை விடுதலை செய்து மீண்டும் அட்டமா சித்திகளை அவர்களுக்கு உபதேசித்தார். இயக்கமாதரும் உபதேசப்படி பயின்று உமி அம்மியை வழிபட்டு வான்வழியாக கைலியை அடைந்தார்கள். அதான் இந்த திருக்கழுக்குன்ற ஆண்டு கணக்கு போகுதுன்னு பாருங்க. என்ன திருக்கழுக்குன்ற பதிகம் இருக்கல்லோ திருவாசகத்துல, அதுலதான் இந்த பாட்டுகள் வருகுது. திருக்கழுக்குன்றத்துல அந்த நல்லா இருக்கும் அது படிக்க. இயக்கிமேர் 363 இருக்கு என்று சொல்லி இயக்கிமேர் 63 இத்தியின் கீழ் இருந்து அதான் அதுக்குத்தான் இது அதுக்குத்தான் இது இத்தி தண்ணில் இருமூவர்க்கன்றது. அந்த இயக்கிமேர் 63 திருக்கழுக்குன்ற கடைசியில திருக்கழுக்குன்றம் என்று சொல்லிதான் அந்த பாட்டு திருவாசகம் முடியுது. நாங்கள் ஒரு ஆளும் படிக்கிறோம். நாங்கள் அந்த கதை அதுல வந்த 7 பாட்டுகளுக்கு உரிய அதுதான் இந்த கதை. இது என்னன்னா உமாதேவியார் இதுல வடிவா சொல்லுது. உமாதேவியாருக்கு அவர் இந்த மறைப்பொருளை இனிமையா சொல்லி கொண்டிருக்கும் போது இந்த முருக கடவுளுக்கு பால் கொடுத்து கொண்டிருக்கிற இந்த கார்த்திகை பெண்களான இயக்கமாதர் 60 பேர்களும் எம்பெருமான் திருவடிக்கவில தங்களுக்கு இந்த அட்டமா சித்திகளை சொல்லித்தர சொல்லி கேட்பினோம். அப்ப கேட்க அவ அவியல் என்ன சொன்னவ, இந்த உமையம்மையாரை நீங்கள் அவர் இதுல இடைவிடாது வழிபட்டு சிந்திப்பலாயின் இச்சித்திகள் அனைத்து நிலைக்கப் பெறுவீர்கள் என்று சொன்னது. ஆனா நான் பாய்ச்ச கதையில என்னில் பார்க்க உமையம்மையார் சொல்லுவ கேளுங்கொண்ட அந்த 60 கார்த்திகை பெண்களும் உமையம்மையார் சொல்றத வடிவ கேட்கல. ஏனென்றா அவைகளுக்கு சிவபெருமான் சொன்னாதான் அவைகளுக்கு சந்தோஷமா இருக்கும். அப்ப உமையம்மையார அவ புறக்கணித்து விட்டார்கள். அப்ப அதால அவக்கு சாபம் கொடுக்கிறார். போய் அந்த இந்த கல்லால மரத்தின் கீழே அந்த ஆலமரத்தின் கீழே கற்பாறைகளாய் பிறக்க கடவீர்கள் என்று அவர் சாபம் எடுத்தான். அவர் தங்களோட பிள்ளைய உணர்ந்து அவற்றை மன்னிப்பு கேட்க அவர் சொல்லுவார், எப்ப நான் வந்து அந்த கற்பாறையில என்ற கால் படுதோ அப்ப நீங்கள் திரும்பவும் பெண்களாக மாறுவீர்கள். அப்ப வினவயத்தால் அப்ப மறந்து சித்திகள் இங்கே வராம அப்ப அவைக்கு அந்த அட்டமா சித்திகளை பிறகு அவர் வந்து கொடுக்குறார் ரெண்டு. நான் அந்த கதை இதை தேடி படிச்சேன்னா அதுல அது வாய்ச்சேனா. அப்ப பயின்று உமையம்மை வழிபட்டு வான்வழியா கையிலேயே அடைந்தார்கள் அட்டமா சித்திகளை 60 பேருக்கு. அந்த இனிமேல நீங்க பாருங்க திருக்கழுக்குன்றத்தை படிக்கல இந்த இந்த இதுல வந்த கதை முழுக்க அதுல வரும். இந்திரஜாலம் காட்டிய இயல்பு. வாதபுர அடிகளுக்கு சிவபெருமான் ஞானாசிரியராக தோன்றி இவ்வளவு வாழ்வு நிலையாதது என உணர்த்தியதை குறிப்பதாகும். இக்கருத்திய இந்திர ஜால இடர் பிறவித்துயர் என 635 செயலும் குறிப்பிடுறார். இந்திர சாலம் காணா கழுதிரம் அதாவது காணல் நீர் என்பன உலக நிலையாமைக்கு எடுத்துக்காட்டுகளாக நூலோர் கொண்டனவாகும். இந்திர சாலம் தோன்றும் பொழுதே இல்லையாய் வேறாவதற்கும் கனா முற்று நிகழ்ச்சியின்றி இடையில் மாறுதலுக்கும் காலல் நீர் ஒரு காரணங்காட்டி அழிவதலுக்கும் உவமையாவென. இந்திரஜாலம் என்றது இப்ப இந்த கனாவோலையும் காணநீர் போலையும் காட்டிய இயல்பு என்பதுக்கு இறைவன் நதிகளை பரிகளாக செய்ய மாயத்தை குறிப்பிடுவதாக சிலர் உண்டு. 22 இந்திரனை தோல் நெறித்தது அது தெரியும். 60வது கதையை பார்க்கட்டான் படிச்சுட்டான். அப்புறம் 23 இயற்கும் வேரை எண்குணம் செய்தது இந்த வருது தானே படியுங்க. அமரர் அமரர் சித்தர் அசுரர் தைத்திரியர் கருடர் கிண்ணரர் நிருதர் கிம்புருடர் கந்தர்வர் இயக்கர் விஞ்சையர் பூதர் பிசாசர் அந்தரர் முனிவர் உரகர் ஆகாயவாசியர் போக பூமியர் என்னும் 14 கணத்துள் இயக்கர் என்பன ஒரு பகுதியினர்.
அப்போதைய சேர்ந்த பெண்பாளர் 64 சேருமானை நோக்கி தவன் செய்து தன் பயத்தராதல் தூய உடம்பினராதல் என்ற 8 குணங்களை சொல்ல இயற்கை உணர்வினராதல் முற்றுமுணர்தல் இயல்பாவை பாசங்களில் நின்று நீங்கள் பேரருளுடைமை வரம்பில் இன்பமுடைமை என்னும் 8 வகையான பேறுகளையும் பெற்ற ஒரு பழஞ்செய்தியை குறிப்பிடுறது. இந்த வரலாறு ஆந்திரம், கன்னடம், தென்மெராடம் முதலிய நாடுகளில் சில சிற்றுருள் வழங்கி வருகிறது என்று சில கோயில்களில் கச்சிலைகளும் காணப்படுகிறது கூறுவர். குறிப்பு அட்டமா சித்திகளை பற்றி வேறு விளக்கங்களும் உள்ளன. கதை 71 பார்க்கட்டாம். உபராவணன் பரிசு அழிந்தது, அது படிச்சிட்டோம். 9வது கதையை பார்க்க சொல்லி இலங்கையில் பந்தனை விரலாக்கு அருளியது. வந்துட்டீங்களோ தானா? நீங்க படிங்க. திருவுத்தரகோசமங்கையில் முன்பு ஒரு காலத்தில் இலந்தையம்பொதுவில் சிவபெருமான் அருட்டிருமுன் 1000 முனிவர் நின்று ஆகம பொருளை கேட்டுக்கொண்டிருந்தனர். அப்போது இலங்கை வேந்தன் ராவணனது கற்பிற் சிறந்த மனைவி மண்டோதரியின் பூசணைக்கு அருள் செய்ய வேண்டி சிவபெருமான் இம்முனிவர்களுக்கு உபதேசம் செய்வதை நிறுத்திவிட்டு இலங்கை மன்னன் மனைவிக்கு அவள் வேண்டியபடி குழந்தை உருவத்தில் காட்சியளித்து அருள் செய்தார். சிவ வழிபாட்டில் சிறந்தவனாகிய இராவணனும் குழந்தையுருவில் காட்சியளித்த சிவபெருமானை தன் மனைவி மண்டோதரியின் கைகளில் இருந்து தூக்கி எடுத்து உச்சி மோந்து பேரானந்தம் கொண்டான். மண்டோதரி தன் கணவனுக்கு சிவபெருமானை தொட்டு எடுத்து மார்பில் அணைத்து கொள்ளும் நட்பேறு கிடைக்க வேண்டுமென்றே குழந்தை உருவில் காட்சியளிக்க வேண்டினாள் போலும். பந்தனை விரலாள் மண்டோதரி. அப்ப திருவாசகத்துல இலங்கையில் பந்தனை விரலாட்கருளி பந்தனை விரலாள் என்று திருவாசகத்துல வந்தா எங்களுக்கு இந்த கதை தான் ஞாபகம் பெற வேணும். இந்த திருவுத்திரகோசமங்கையில தான் அவர் பிறந்தது. அங்க லந்த மலந்தான் விருட்ச மரம். அந்த சிவபெருமான் அருத்தின் இந்த 1000 முனிவர்கள் நின்று இந்த ஆகம பொருளை கேட்டுக்கொண்டிருந்தவர். அவர் அந்த ஆகம பொருளை அந்த 1000 பேரையும் பாதுகாக்க சொல்லி போட்டு, இந்த ஆகம பொருளை பாதுகாக்க சொல்லி போட்டு அவர் இந்த இலங்கைக்கு வந்தவர். இலங்கைக்கு வந்து ஏனென்றா இந்த மண்டோதரி வந்து சிவபெருமானே எனக்கு குழந்தையா வர வேணும் அவ இருந்தது. அப்ப அவர் அங்க வரும்போது அவர் சொல்லி போட்டு வந்தார், இந்த ஆகமங்களை நீங்கள் தான் இந்த 1000 பேரும் காப்பாற்றணும். ஆனால் அவர் இங்க வந்து குழந்தையா மாறணும்னா மண்டோதரி தூக்கி அவரை குழந்தைய முத்தமிட்டு சந்தோஷமாய் கொண்டு நடக்கல. ஆனா ராவணன் வந்து அந்த குழந்தைய முத்தமிடைக்க இந்த ஆகமங்கள் எல்லாம் எரிய தொடங்கிட்டுதாகும். ஆனால் அந்த உத்தரகோசமங்கையில அந்த கடல் ஆகமங்கள் எரியல, உத்தரகோச கடற்கரையில தீப்பற்றி எரிய அவர் சொன்னவர், ஏதாவது தனக்கு நடக்குமா இருந்தால் இந்த ஒரு தீப்பற்றும் அவர் சொல்லி போட்டுதான் போனவர். அப்ப அதுல உள்ள அத்தனை முனிவர்களும் அந்த நெருப்புக்குள்ள விழுந்து இறந்து விட்டார்கள். ஒரே ஒரு ஆள் தான் அதை தப்பினது. அதுதான் மாணிக்க வாசகர் என்ற ஒரு கதையும் வாசிச்ச ஒரு ஞாபகம். அப்ப அந்த மண்டோதரிங்க இருந்து தூக்கி எடுத்து வச்சு வந்தப்ப குழந்தை உருவில் காட்சி அளிக்க வந்தன. அப்ப இது விளங்கிடுது. இப்ப எச்சன் தலையை அறிந்தது அதுவும் தெரியும். எரி 3 தேவர் கருளியது. மன்னகத்தில் அந்தனர் ஓம்பும் வேள்வித்தீயின் வகையாகிய ஆகவனியம், காருகபத்தியம், தஸ்னாக்கினி என்னும் 3 எரியையும் தேவர் பிதிரர் முதலியோர் அடைமாறு வகுத்த இறைவனது பேரரு குறிப்பிடத்தக்கது. இது ஒரு புது கதையா இருக்கு. என்னண்டு இதை நான் தேட வேணும். மன்னகத்தில் அந்தனர் ஓம்பும் வேள்வித்தீயின் வகையா உங்களுக்கு தெரியுமோ சொல்லுவேன்? இல்ல, எரி 3 தேவர்களுக்கு அருளியதா? அது பார்க்க கதை எனக்கு புதுசா இருக்கு. எரிய கரந்தூமே செய்யுது. 60வது கதையை பார்க்க எதுவும் பார்க்கணும். இப்ப ஏகம்பத்தில் இயல்பா இருந்தது. நான் வந்துட்டீங்களோ? ஓமோம் படிங்க. ஏகம்பத்தில் இயல்பா இருந்தது. முன்பு ஒரு காலத்து சிவபெருமானும் உமையம்மையின் தலைவன் தலைவி முறையில் மகள் பொங்க விளையாடி கொண்டிருக்கும் போது அம்மை இறைவன் கண்களை தன் 2 கைவிரல்களால் மூடினார். 2 கண்களும் இரு சுடர்களானபடியால் சூரியன் சந்திரன் கண்கள் அம்மை திருக்கரத்தால் புதைக்கப்பட்டவுடன் உலகம் எங்கும் இருள் பரவியது. உயிர்கள் எல்லாம் நடுங்குற்றன, யாவும் மயங்கின. இறைவி கரம் நீத்தவுடன் மீண்டும் ஒளி பரவியது. உலகத்தில் ஒளியை மறைத்து இருளை பரவச் செய்தல் தீய செயலானபடியால்
இத்தீமையினின்றும் தீர்வு பெறுவதற்கு அம்மை காஞ்சி நகரை அடைந்து முறைப்படி 32 அறங்களையும் செய்து சிவபூசையை நியமம் தவறாது செய்து கொண்டு வர வேண்டும் என இறைவன் பணித்தார். அம்மையாரும் காஞ்சி அடைந்து 4 அறங்களையும் எழில் பெறச் செய்து ஆணுடைப்பாற்குடம் கோடி அருஞ்சுவை நெய்க்குடம் கோடி தேனுடைப்பற்குடம் கோடி செழுங்கரும்பு அட்டதன் சாறு தானிறை பொற்குடம் கோடி தயிருடைப்பற்குடம் கோடி வானமிழ் தக்குடம் கோடி ஒரு சார் சேடியர் கொணரவும் பல்வகைப்பட்டும் ஒரு சார் கையேந்தி நிற்கவும் பல்வகை தீபமும் ஒரு சாரர் ஏந்தி நிற்கவும் வலுவரு தோற்றமாதி வழுக்கிய பாவத்தீமையே கழுவனின் பூசையின் நாட்கடை பிடித்து அருளல் செய்கேன் என்று சங்கற்பம் செய்து கொண்டு சிவபூசை செய்து வருநாளில் கம்பை ஆறு பெருக்கடல் பெருகி கம்பையாறு பெருகி கடல் புரண்டாற்போல் பரந்து வந்தது. தான் பூசை செய்து வரும் சிவலிங்க திருவுருவுக்கு என்ன நேருமோன் அச்சத்தால் நடுநருங்கி வேதியன் மேற்தன் வலமுழந்தாளை ஊன்றி இரு திருக்கரங்களாலும் சிவலிங்கத்தை இறுகத் தழுவிக்கொண்டார். உடனே சுந்தரம் திகழ் சுடர் ஒளி லிங்கத்தினின்று முந்து தோன்றினர் மூவர்க்கு அறிவரும் முதல்வர். அதாவது மூவராலும் அறிவதற்கு அருமையான சிவபெருமான் உமையம்மை கட்டி தழுவிய சிவலிங்கத்தின்று வெளிப்பட்டார். பின்னர் இறைவனும் இரவியும் திருமண கூடத்துடன் அடியவர்களுக்கு காட்சி அளித்து மறைந்தனர். இதன்கண் இயல்பான பல நிகழ்ச்சிகள் பொதிந்துள்ளமை காண்க. இது நாங்கள் இப்ப அருணாசல புராணத்துல முந்த நாள் படிச்ச நான் வெளியேறேனம்மா. ஓ சரி, இது நாங்கள் அருணாசல புராணத்துல முந்த நாள் இத படிச்ச ஞாபகம் இருக்கும். இப்ப இந்த ஏன குரலைக்கு அருளியதும் முந்த நாள் நாங்கள் ராணிய காவியலோட படிக்க அந்த பால் நினைந்து விட்டும் தாயினும் சால பரிந்தன்றதுக்கு இந்த கதை படிச்ச நாங்க 30ஓட நிப்பாட்டுவோமோ. ஓ ஏன குரலைக்கு அருளியது. முன்னொரு காலத்தில் வேளாளர் குலத்தில் பிறந்த சேனை தலைவன் ஒருவனுக்கு 12 பிள்ளைகள் பிறந்து இந்த பன்றிக்குட்டிக்கு ஏன் பால் கொடுத்தவர் அத சொன்ன ஞாபகம் இருக்கும். அதான் 12 பிள்ளைகள் பிறந்து சிறப்புற வளர்ந்து வரும்போது சேனைத்தலைவனும் அவன் மனைவியும் இறப்ப 12 பிள்ளைகளும் போற்றுவார் என்று நாட்டை விட்டு வேற்று நாட்டுக்கு சென்று காடுகளை திருத்தி வயிறு வளர்த்து வந்தார்கள். ஒரு நாள் அந்த காட்டில் தவம் செய்து வந்த ஒரு முனிவனை பார்த்து சிரித்து ஏளனம் செய்தார்கள். முனிவன் சீட்டங்கொண்டு நீவிர் 12 பன்றி குட்டிகளா பிறந்து தாய் இழந்து இன்னலொருவர்களா என சுடுமொழி கூறினான். தங்கள் குற்றத்தை உணர்ந்து முனிவனை பணிந்து சுடுமொழியை விடுக்க மன்றாடி கேட்டினர். முனிவனும் இறங்கி சோமசுந்தர கடவுள் உங்களுக்கு நெற்கதி அளிப்பார் என பகர்ந்தார். அவ்வாறு 12 பன்றி குட்டிகளா பிறந்தனர். தாய்ப்பன்றியை அங்கு வேட்டையாடி வந்த அரசன் எய்து கொள்ளவே அக்குட்டிகள் பால் இல்லாமல் துயரிட்டு அழுங்குவென வாயின. இத்துயர் கண்டு உலகுக்கெல்லாம் அம்மையப்பராய சோமசுந்தர கடவுள் கேளல் உருவத்துடன் வந்து அப்பன்று கேளலண்டா பன்றி பத்திரேன் அந்த குட்டிகளுக்கு பால் கொடுத்து வளர்த்த. அவையும் யானை கன்று போல் ஊங்கி மீட்டை பள்ளத்தை விடான் கேட்டால் உழுது இருந்தன. பின்னர் திருவருளால் பன்றி ஆக்கியை விட்டு ஒரு வேளாண் தலைவனுக்கு பிள்ளைகளாக பிறந்து ஒத்த ஒருவன் நிறம் அறிவு குணம் முதலிய வாய்க்க பெற்று உலகத்தோர் ஒரே மாதிரி 12 பிள்ளைகளும் ஒரே மாதிரி பிறந்து உலகத்தோர் மதிக்கும் வண்ணம் வளர்ந்தனர். இவர்களது அறிவின் மேம்பாட்டை கேள்விட்ட பாண்டியன் 12 அழைத்து அவர்கள் ஒரே தன்மையாய் விளங்குவதைக் கண்டு மந்திரிகளாக அமர்த்தினான். அவர்களும் படிப்படியாக அரசாங்க பணியில் உயர்ந்து தலமெல்லாம் அதிசைப்ப சாற்றரும் பகையடைந்து சிலை பொழி தடக்க வேந்த திசை விசையன் செய்வித்து வருசபுனை வெந்நியராகி சில காலம் மண்மேல் வாழ்ந்து கொன்றை செல்ல முடியான் கொன்றை சடி இல முடியான் திருவருளால் சிவலோகம் புக்கனர். அவர்கள் வாழ்ந்து வந்த மலை பன்றி மலை என வழங்கப்படுறது. அப்ப இந்த சிறுவர்கள் செய்த அந்த முனிவரை குழப்பினதால அடுத்த பிறப்பில பன்றியா பிறந்து
அப்புறம் பன்றிய சிவபெருமான் வந்து பால் ஊட்டி அதுகளை வளர்த்தெடுத்தபடியே அவை அடுத்த பிறப்பில ஒரு 12 பேரும் ஒரே தன்மையா ஒரே நிறம் ஒரே அறிவு ஒரே குணமா அப்படியே 12 ஒரே மாதிரி பிள்ளைகள் ஒரு இதனுக்கு பிறந்திருக்க, அதாவது ஒரு வேளாண் தலைவனுக்கு பிள்ளைகளா பிறந்திருக்க, அந்த நாட்டு அரசன் அவையில 7 பேரையும் அந்த 12 பேரையும் மந்திரியாக்கி வச்சிருக்கிறேன். பிறப்பில வருங்க அவைக்கு அப்படி ஒரு தண்டு கிடைச்சிருக்கு. அந்த அந்த மலைதானாம் பன்றி மலை என்று அவர்கள் வாழ்ந்த மலை. அந்த பெண் இருவரும் வாழ்ந்து அந்த மந்திரியா இருந்துச்சு நம்மெல்லாம் அந்த மலையத்தானாம் பன்றி மலை என்று இப்பவும் சொல்லப்படுகிறது. ஏனத்தொல்ல இரு அணிந்தது. நாளைய படிப்போம். என்னதுன்னா ஓம் நமச்சிவாய. படிக்க போறீங்களோ? எனக்கு நான் படிக்கிறேன்டா பிரச்சனை இல்ல, படிக்கலாம். ஆனா எனக்கு சரியா ஓகே. நான் 3:30 கொழும்பவும் வேணும். ஓம் நமச்சிவாய. ஓம் நமச்சிவாய வாழ்க வளம். ஓம் நம